சைலண்ட் ஜோன் இது ஒரு ஜாம்பி மூவி. ஒரு டைம் பாஸ்க்கான பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். தமிழ் டப்பிங்லாம் இல்லை. ஆப்பிள் டிவி ப்ளஸில் இருக்குது. இங்கிலீஷ் சப்டைட்டில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்தினுடைய கதை, உலக நாடு ஒன்று கூடி பேண்டமிக்காக அனௌன்ஸ் பண்ணுது. அது ஏன் அப்படின்னா ஜாம்பியோட அதிகரிப்பு அதிகமாகிடுச்சு அப்படின்ட்டு ஒரு ஃபேமிலியை காட்டுறாங்க. சின்ன பையன் ஒன்று, பொண்ணு ஒன்று, ஒரு லேடி ஒன்று. ஒரு வீடியோ கால் ஒன்று வருது. இந்த மாதிரி நான் சீக்கிரம் வந்துடும் அப்படின்னு அவங்க அப்பா அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறாரு. சரி ஓகே அப்படின்ட்டு வேக வேகமாக எல்லோரும் கிளம்பி காருக்கு லக்கேஜெலாம் எடுத்துகிட்டு போகிறப்ப டக்குன்னு அந்த குட்டி பையனையும் ஒரு அட்டாக் பண்ணது ஜாம்பி, அந்த லேடியும் அட்டாக் பண்ணது. அந்த பொண்ணு வந்து காரு கீழே போய் ஒளிஞ்சிக்கிறா. ஒரு கன் ஷூட் ஒன்று சவுண்டு கேட்குது. டக்குன்ட்டு யாருன்னு பார்த்தா ஹீரோவான மேட் டேவர் காட்டுறாங்க. அவர் வந்து அந்த பொண்ணை காப்பாற்றுறாரு, அந்த பொண்ணை வளர்த்துறாரு. 10 years லேட்டர் அப்படின்னு ஒரு கார்டு ஒன்று வருது. பொண்ணுக்கு ஒரு 5 வயசு ஆகிடுது. இவர் இன்னும் கட்டுமஸ்தாவே அப்படியே இருக்கிறாப்புல. அது இங்கிலீஷ் படத்துக்கே உரிய அறிகுறி. ஸோ ஊர் ஃபுல்லாக சைலண்ட்டாக இருக்குது. இந்த இடத்துல வந்து விஷுவல் வந்து சிறப்பாக பண்ணியிருப்பானுங்க. என்ன அப்படின்னா, ஒரு லேண்ட்ஸ்கேப்பாக வைடாக காட்டுறப்ப நிறைய பில்டிங்லாம் இருக்கும். அந்த பில்டிங்க்கு மேலே எல்லாமே வந்து செடிகளாக முளைச்சிருக்கும். சைடு ஃபுல்லாகவே எல்லாமே செடிகளாக இருக்கும். ஆனால் பாதை மட்டும் சுத்தமாக இருக்கும். எந்த ஒரு அழுக்கும் இல்லாமல் எல்லாம் போயிட்டு வந்துட்டுருப்பாங்களாட்டுக்கு. அதனால் சுத்தமாக இருக்குது. ஸோ இவங்க ஒரு உணவுக்காக மான் வேட்டை ஆடுறாங்க. அதை இரவு நேரத்தில் சாப்பிட்றாங்க. இவங்க ஒரு பஞ்சாயத்தை ஒன்று சந்திக்கிறாங்க. குதிரையில் அப்படியே போயிட்டுருக்கிறப்போ ஒரு மணற்பரப்புக்குள்ளார ஒரு காரில் ஒரு கேரக்டரை ஜாம்பி அட்டாக் பண்ணிகிட்ருக்கு. இவங்க லாங்கில் இருந்து ரைஃபிளில் ஜூம் பண்ணி செக் பண்ணிகிட்ருக்குறாங்க யார் என்ன ஏது அப்படின்ட்டு. சரி ஓகே, இங்கேருந்து ஒரு ஷூட் பண்ணுறாங்க. ஜாம்பி செத்துடுது. இறங்கி போய் அந்த காரில் செக் பண்ணுறப்போ அவனோட ஓட்டிகிட்டு வந்தவனோட ஷூவை கழட்டி நம்ம ஹீரோ மாட்டிக்கிட்டு திரும்புறதுக்குள்ளார இன்னும் 2 கார் வந்துடுது. கார் வந்து இவங்களை அட்டாக் பண்ண பார்க்குது. இல்லை நாங்கள் நார்மல் பீப்புள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் இவங்க இருக்கிற இந்த மணற்பரப்பை சுற்றி ஒரு 100-150 ஜாம்பி எல்லாமே அட்டாக் பண்ண வருவாங்க. அப்போ அந்த காருக்குள்ளார பார்த்தா ஒரு கன்சீவாக இருக்கக்கூடிய ஒரு லேடி, நிக்கல் அவுட்டும் அவருடைய ஹஸ்பண்ட் வந்து டெக்லானும், இவங்க 2 பேரும் இருக்கிறாங்க. எங்களை காப்பாற்றுங்க அப்படிங்கிறப்ப நம்ம மேட் டேவரும் லூக்கா பாப்பும் காப்பாற்றுறாங்க. லூக்கா பாப் தான் அந்த சின்ன பொண்ணு. ஸோ இவங்க 4 பேரும் எஸ்கேப் ஆகிறாங்க. இதுக்கப்புறமா இவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனை இருக்கு இல்லையா, அதுதான் படத்தில் ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டாக இருக்கும். ஸோ எப்பயும் போல் இந்த படத்தில் வர மாதிரி தான் ஜாம்பி படத்துக்கே உரிய அறிகுறி வந்துன்னா, நம்ம 4 பேத்துக்குள்ளாரே ஒருத்தனுக்கு ஜாம்பி அட்டாக் பண்ணியிருக்கோம். அவன் கிளைமேக்ஸில் என்னவா ஆவான் அப்படிங்கிறது, அது யாருங்கிறத நீங்கள் படம் பார்க்குறப்ப தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த கன்சீவாக இருக்கக்கூடிய இந்த லேடியை காப்பாற்றியே ஆகணுன்ட்டு அவருடைய ஹஸ்பண்டும் ஹீரோக்கிட்ட கெஞ்ச, ஹீரோ என்னாகிறாரு, இங்கே பாருங்க உங்களை காப்பாற்றியாச்சு, நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க, நானும் லூக்கா பாப்பும் ஒரு பக்கம் போகிறான் அப்படின்னு அவர் சொல்லுவார். லூக்கா பாப்பு வந்து இல்லை, நாம் அவங்கள காப்பாற்றி ஆகணும், அவங்களோட சேர்ந்து நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்கிறேன். ஒரு ஏரோடோம் இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. அங்கே ஒரு சின்னதாக பைலட் ட்ரைனிங் இருக்கக்கூடிய ஏரோப்ளைனை எடுத்துகிட்டு அதில் எஸ்கேப் ஆகிறாங்க. சும்மா எஸ்கேப் ஆகலை, எப்பயும் போல தான் ஒரு 20-30 ஜாம்பி இவங்களை துரத்த, கடைசி நேரத்தில் சாவி ஆணாகம் இருக்க, அதுக்கப்புறமா முன்னாடி ஓடி போய் அந்த ரெக்கையை சுற்றி விட, பக்கத்தில் வர நம்மளை பரபரப்பு ஆக்க, ஏரோப்ளைன் பறக்க, படம் முடிஞ்சிருச்சாட்டிருக்கே அப்படின்னு நினைக்கிறப்போ ஒரு ட்விஸ்ட் ஒன்று வைக்கிறானுங்க. அது என்னன்னா சும்மா இருக்குமா, நமக்கே ஒரு கேள்வி ஒன்று ஏழும். ஏடா 10 வருஷமாக அது பூட்டி கிடக்குது, ஒன்று நீங்கள் எடுத்தோடனே பறந்துருமா என்ன, அதுக்குன்னு ஆயிலு கீழே எதுவும் வேண்டாமா, இல்லை எதுவுமே இல்லையா, நீங்கள் என்ன ஏமாத்துறீங்களா அப்படின்னு ஒரு கேள்விக்கு டைரக்டர் அதுக்கு பதிலாக கரெக்டாக வச்சுருப்பார். என்ஜினில் புகை வந்து மரத்தில் மோதி கீழே விழுந்துடும். ஆனால் ஒன்று, எவனும் ஜாவ மாட்டான், இதை நம்புற மாதிரியா இருக்குது அப்படிங்கிறத நமக்கு கேள்வியாக இருக்கும். ஹீரோவான மேட் டேவர் என்ன சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் அங்கே ஒரு பெரிய ஏரி இருக்குது, அந்த ஏரியை தாண்டிட்டோம்னா ஜாம்பி கிட்டேருந்து நம்ம தப்பிச்சிருவோம், அதுக்கு நீங்கள் ஓகேனா வாங்க என் கூட அப்படிங்கிறார். இப்போ அந்த ஏரியை தாண்டி போகணுன்னா ஒரு 50 கிலோமீட்டரு போயாகணும். கன்சீவாக இருக்கக்கூடிய இந்த லேடியும் நடக்க வச்சு கூட்டிகிட்டு போகணும். இந்த கூட்டத்துக்குள்ளாரையே ஒரு கேரக்டரை ஜாம்பியை அட்டாக் பண்ணியிருக்கு. இதையெல்லாம் தாண்டி இந்த ஜாம்பியை அட்டாக் பண்ணவனை ஸ்மெல் பண்ணிவிட்டு பின்னாடியே வந்து நிறைய ஜாம்பிகள் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த ஜாம்பி கூட பரவாயில்ல, கூட தான் இருக்குது, எப்போயோ ஒன்று அட்டாக் பண்ண போதுன்னு நமக்கும் தெரிஞ்சிடும். ஆனால் இவங்க ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சுருப்பானுங்க. ஒருத்தர் வீட்டுக்கு போவாங்க, அவர் இவனுங்களை தாண்டி பார்க்குற ஆடியன்ஸுக்கும் ஒரு ட்விஸ்ட் ஒன்று வைப்பாப்புல அந்த கேரக்டர். அதுவும் நீங்கள் படம் பார்க்குறப்ப தெரிஞ்சுக்கோங்க. அதனால் ஏற்படக்கூடிய பின்விளைவுகள் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இந்த 4 பேரும் எப்படி இந்த வீட்டிலேருந்து எஸ்கேப் ஆக போகிறாங்க, அதன் பிறகு அந்த ஏரிக்கு எப்படி போக போகிறாங்க, இந்த ஜாம்பி கிட்டேருந்து எப்படி தப்பிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான்
படம். ஸோ இது ஒரு டைம் பாஸுக்கான மூவி தான். இதில் பெரிய அளவுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற ட்விஸ்ட் அண்ட் டர்ன்லாம் பெருசாக இருக்காது. அதில் ஒரு ட்விஸ்ட்டு 2 ட்விஸ்ட்டும் நானே சொல்லிட்டேன். அது என்னவா நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் படம் பார்க்குறப்ப தெரிய வரும். ஆனால் விஷுவலாக இது வந்து சிறப்பாக இருக்கும். 10 வருஷமாக இயங்காமல் இருக்கக்கூடிய ஒரு சிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. பாலடைஞ்ச பில்டிங்கு, அதே போல் அந்த ஏரியில் இருக்கக்கூடிய போட்டுகள், கப்பல்கள், அப்புறம் நமக்கு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் ஒன்று காட்டுவாங்க. அதில் ட்ரெயின் டு பூசன் படம் பார்த்த மாதிரியான ஒரு ஞாபகத்துக்கு வரும். ஆனால் அங்கே என்ன நடக்குங்கிறதும் அதுக்குள்ளார ஒரு பரபரப்பை ஒன்று வச்சுக்கிட்டே இருப்பானுங்க. ஸோ இந்த படம் ஆப்பிள் டிவி ப்ளஸில் இருக்குது, பாருங்கள். ஒரு டைம் பாஸுக்கான ஒரு ஜாம்பி ஹாரர் மூவி தான் இது. நம்ம சேனலில் இதே போல் நிறைய படங்கள் ரிவ்யூ பண்ணியிருக்கோம், பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.